எடப்பாடியாரோட கணிப்புப்படி, அவரோட ஜோதிடம் படி அவருக்கான வாய்ப்பு 2020 கண்டிப்பா வந்து எடப்பாடியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து சனி. 7ஆம் இடத்து சனிங்கிறது நட்பு. அடுத்தவர்களை அரவணைக்கிறதால தான் அவங்க ஆட்சி பீடத்துக்கு வர முடியும். அப்ப அடுத்தவங்களை அரவணைக்கிறதுல இப்ப வந்து நிறைய களை எடுக்கிறேன் அப்படின்லாம் போயிட்டு இருக்கு கூட்டணிகள். ஆமா இல்ல அவங்க கட்சியிலேயே சிலர் எதிர்த்து நிக்கிறாங்க, அதை நான் களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த களை எடுப்பெல்லாம் சரிதான். ஆனா அந்த அதாவது இப்ப திமுகவை பொறுத்தவரை நேரடியாவே ஆட்சிக்கு வரதுக்கான பலம் இருக்கு. ஆனா இவருக்கு நேரடியாக ஆட்சிக்கு வரதுக்கான பலம் இல்லை. ஏன்னா இவருக்கு 7ஆம் இடத்து சனிங்கிறது நட்பு வட்டத்தை இணைத்தால் மட்டுமே ஆட்சி பீடத்துக்கு வர முடியும். அந்த நட்பு வட்டங்கிறது இவங்க கட்சியிலிருந்து வெளியே போனவங்களை திருப்பி ஒருங்கிணைச்சா ஆட்சிக்கு வந்துட முடியாது. கூட்டணி வலுவடைஞ்சா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த கூட்டணி வலுவடைகிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு எழுச்சி உள்ள ஆள் உள்ள வரணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே மாதிரி ஆட்கள் உள்ள வந்தாங்கன்னா இவங்க ஆட்சி பீடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இவர் களை எடுத்தது சரிதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா களை எடுத்தது கொஞ்சம் குறையுதுன்னா அதை விட ஏன்னா அவங்களே திருப்பி கொண்டாந்தா கூட இவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதிமுகவை பொறுத்தவரை நீங்க வலுவான கட்டமைக்கிறேன், எல்லாருமே உள்ள தூக்கிட்டு வந்து போடுறேன் அப்படின்னாலும் ஆட்சிக்கு வரதுக்கான வலு குறைவு. ஆனா ஏன்னா டிவிக்கேன்னு ஒண்ணு தனியா வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்து வெளியே நிக்குது. அப்ப டிவிகே மாதிரி ஆட்கள் உள்ள வந்து அந்த 7ஆம் இட சனிங்கிறது வந்து நட்பு, அந்த நட்பு வட்டத்தை உள்ள இழுக்கும் போதுதான் இவர் வந்து ஆட்சிக்குள் வர முடியும். அப்ப நட்பு கூட்டணி பலத்தை வச்சு இவர் ஆட்சிக்கு வர முடியும். நேரடி பலமாக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான பலம் குறைவாக இருக்கு. தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன நம்ம வந்து அரசியலை ஜெயிச்சு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாலும் தலைமை பண்பு வேணும்ல. அதிமுகவில் அவருக்கு அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. அவரை ஏத்துக்காத நபர்கள் உள்ள இருக்காங்க. அவரோட ஜாதகத்துப்படி அந்த தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கு. மீண்டும் அவர் தலைவராக தான் எப்போதுமே இருப்பாரு. அவரோட பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் போகவே போகாது. இப்போ 7ஆம் இடத்து சனி முடிஞ்சு அதுக்கடுத்து 8ஆம் இடத்து சனி வந்த பிறகு கொஞ்சம் அந்த தலைமை பண்புல கொஞ்சம் உரசல்கள் வரும். ஆனா வந்து அதுக்கப்புறம் 9ஆம் இடத்து சனி வரும்போது மிகப்பெரிய யான பலத்துக்கு வந்துருவார். அதனால அவர் தலைமை பண்பு அவர் தான். அவர் யாரின் மேலுக்கு வந்து ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர், தலை இருக்கிறவர்கள் அவர் தான். அதுல மாறாது. ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கும் பையனுக்கு ஜாதகம் சரியில்லைன்னா யாராவது ஒரு ஆள் வெளியில தூரம் மாறுங்க அப்படின்னு நீங்க இத்தனை வருஷத்துல சொல்லியிருப்பீங்க. ஒருவேளை இப்ப அதிமுகல இருக்க பாதி பேர் வெளியில போறது இந்த ஜாதக பிரச்சனையினால தானே, ஜோதிடம்னால தானே? வெளியில இருந்து போனவங்க யார் உள்ள வந்தாலும் இந்த கட்சி வளர்றதுக்கான இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான். இப்ப 9ஆம் இடத்து சனி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப உதயநிதிக்கு சொல்றோம்ல 11ஆம் இடத்து சனி லாப சனி கொச்சார பலன், அப்ப அந்த நேரத்துல வெளியே போக மாட்டாங்க. அதே சமயத்துல 7ஆம் இடங்கிறது கண்ட சனின்னு சொல்றது. கண்ட சனிங்கும் போது வெளியே போவாங்க, 4 பேர் வெளியே போவாங்க, 4 பேர் நம்ம வேற போய் இழுக்கணும், 4 பேர் கோச்சிட்டு போவாங்க, இன்னும் 4 பேர் நம்ம பலமா இழுக்கணும். இந்த போராட்டம் இருக்கதான் செய்யும். இந்த போராட்டம் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மாறிடும். 5 வருஷம் கழிச்சு இந்த போராட்டம் மாறிடும். அதனால வந்து இந்த போராட்டத்தில் அவர் இந்த இடத்துல சமாளிச்சு தான் ஆகணும். ஒண்ணு போறவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது, நிரந்தரமா அவர் அந்த பதவியில இருப்பார்.